இந்த இடத்துல தரப்பட்ட ஏபி 100 மில்லிமீட்டர் நீளமான கோட்டினை 2, 3, 4 2க்கு 3க்கு 4 எனும் விகிதத்தில் சமபகுதிகளாக பிரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். முதலாவது நான் என்ன செய்கிறேன், என்னோட இந்த 100 மில்லிமீட்டர் நீளமான கோட்டினை வரைந்து கொள்ள வேணும் முதலாவது. சரியா? அப்போ நான் வரைகிறேன். சரி, என்னோட 100 மில்லிமீட்டர் நீளமான கோடு இந்த இருக்குது. சரியா? இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இவருக்கு கூர்ங்கோணமாக ஒரு கோட்டை கீறும். சரியா? கூர்ங்கோணமாக ஒரு கோடு கூர்ங்கோணமாக இருக்கும். சரியா? இதில் இருந்து நான் என்ன செஞ்சு கொள்கிறேன், என்னது கவர் ஆயத்தினை எடுத்து என்னோட கவர் ஆயத்தை எடுத்து சம பகுதிகளாக பிரிக்க வேணும். எத்தனை பகுதியாக பிரிக்க வேணும்? 1, 2, 3 ஏன்னா, அதாவது 2, 3, 5 5 4 9, அதாவது 9 பகுதிகளாக பிரிக்க வேணும். 9 சம பகுதிகளாக பிரிக்க வேணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி என்னுடைய சமபகுதிகள் பிரிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பி கோட்டோட எங்கட இந்த கோட்டை இணைப்போம். இதை வந்து சரியா இதை வச்சு நினைக்கணும். சரி, ஓகே. இப்போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக அசையக்கூடிய கோட்டினை நாங்கள் வரைகிறதா எங்களோட வேலை. சரியா? இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்க வேணும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த சமாந்தரமாக செய்கிற இணைக்கோடுகள்னு சொல்லுவாங்க. இந்த இணைக்கோடுகளை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேணும், இங்கே பிரதி செய்து கொள்ள வேணும். சரி, இப்போ நாங்கள் 9 பகுதியாக பிரிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யணும்னு பார்த்தா, எங்களுக்கு இங்கே தேவையான ஆக்களை நேராக அப்படியே குறிக்கிறது தான். இதில் எங்களுக்கு தரப்படுகிறது முதலாவது 2 சிறிய பகுதிகள் சேர்ந்தது. அப்போ இது முதலாவது பகுதி. ரெண்டாவது விகிதம் 3 இந்த இடத்துல 3. அப்போ நாங்கள் இதில் ஒரு கோடு போடுறோம். இதில் இருந்து எஞ்சியது 4. ஆகவே 2க்கு 3க்கு 4 வந்து நாங்கள் பிரிச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேணும்னு சொன்ன பிள்ளைகள், இந்த பேலன்ஸாக இருக்கிற இந்த கோடுகள் வந்து எங்களுக்கு என்ன தேவையில்லாத ஆக்கள். தேவையில்லாத ஆக்களை என்ன செய்வோம், நாங்கள் அழித்து விடுவோம். சரியா? இவ்வளவு தான். எப்படின்னு சொன்னால், இந்த விகித சமமாக ஒரு கோட்டினை நாங்கள் பிரிக்க வேணும்னு சொன்னால் இந்த முறையை தான் நாங்கள் பிரதானமாக பின்பற்றுகிறோம் இந்த எந்திரவியல் தொழில்நுட்பவியல் பாடத்தில். சரியா?